தமிழகத்தில் நடத்தக்கூடிய தேர்தல் என்பது காஸ்ட் ஆஃப் டூயிங் எலெக்ஷன் இஸ் வெரி ஹை. அது என்ன ஆகுனாங்கன்னா, படித்தவர்கள் நல்லவர்கள் அரசியல் வருவதற்கு பயப்படுறாங்க. ஒரு நடுநிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு சகோதரன் சகோதரி சுயேட்சையா நிக்கிறக்கே எங்க பயம். மற்ற ஊர்ல பாத்தீங்கன்னா சுயேட்சை அதிகமா ஜெயிக்கிறாங்க. ஏன்னா மொத்த காஸ்ட் ஆஃப் எலெக்ஷனே குறைவு. அப்ப சுயேட்சைக்கும் அதே வாய்ப்பு. தமிழகத்துல பாத்தீங்கன்னா சுயேட்சை ஜெயிக்கிறதுக்குலாம் இந்த ஊர்ல வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் களம் வந்து சூடா இருக்கு. பணம் அதிகமா புழங்குது. அதனால் எங்களுடைய நம்பிக்கை, இன்னைக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பேசும்பொழுது ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார். இதை இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக அடக்கிய காட்டுவோம், இந்த முறை கிராக் டீம் போட போறோம், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியும் இந்த முறை நாங்கள் முடுக்கிவிட போகின்றோம், 100 நிமிஷம் தான் கொடுக்க போறோம், 100 minutes, அதாவது 1 மணி நேரம் 40 நிமிஷம், அதுக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கும் நடவடிக்கை எடுப்போம். அப்படின்னா நீங்க சிவிஜில் ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அதனால் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு மேன் பவர் உங்ககிட்ட இருக்கணும். 100 நிமிஷத்திற்குள்ள ஒரு